துரோகம். இது ஒரு காதல் கதை. நான் கல்லூரி முடித்துவிட்டு தொலைபேசி அலுவலகத்தில் சேர்ந்தேன். எங்களுக்கு 3 மாதம் கோவையில் பயிற்சி முடிந்த பிறகு ஊட்டி, குன்னூரில் வேலை. பயிற்சி காலத்தில் நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள். பெண் நண்பர்களும் உண்டு. அதில் குறிப்பாக ஜெயந்தி என்பவர் என்னிடம் நன்கு பழகுவார். அவரது காதலை பற்றி சொல்லுவார். அவர் காதலிக்கும் சேகர் கல்லூரியில் எனக்கு சீனியர். எனக்கு நன்கு தெரியும். பயிற்சி முடிந்து குன்னூர் அலுவலகத்தில் சேர்ந்தோம். ஜெயந்தி என்னிடம் ஒரு உதவி கேட்டார். அவர் காதலன் எழுதும் கடிதங்களை நானே பெற்று அதை அவரிடம் கொடுக்கச் சொன்னார். நான் காதலுக்கு பிரியமானவன். காதலர்களுக்கு உதவி செய்வது என் சுய விருப்பம். எனவே சரி என்று சொன்னேன். வாரம் தவறாமல் லவ் லெட்டர் வரும். அதில் எனக்கு மிகுந்த நன்றி என்று எல்லா கடிதங்களிலும் அவர் குறிப்பிடுவார். நான் ஜெயந்தியிடம் கடிதம் கொடுத்து விடுவேன். சுமார் 1 வருடம் இது நடந்தது. திடீரென்று சேகர் கடிதம் அனுப்புவது இல்லை. நான் குழம்பி போனேன். நான் ஜெயந்தியிடம் நேராகவே கேட்டேன். அதற்கு அவர், எங்கள் காதல் முறிந்துவிட்டது என்றார். என்னிடம் சகஜமாக பேசுவதால் நான் இப்போது எங்கள் அலுவலகத்திலேயே இருக்கும் சீனியர் தமிழ்ச்செல்வனை காதலிப்பதாக சொன்னார். அடுத்த மாதம் திருமணம் என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. சேகரின் நிலை என்ன? சில வருடங்களுக்கு பிறகு சேகர் தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி கிடைத்தது. எனக்கு மன வருத்தம். ஜெயந்தி செய்தது துரோகம். ஆம், நிச்சயமாக இது துரோகம்தான். ஜெயந்தி கிறிஸ்துவர், சேகர் இந்து. இதனால் முறிவு ஏற்பட்டது என்று கூட எண்ணினேன். ஆனால் அது காரணமாக இருக்க முடியாது. தமிழ்ச்செல்வன், அவர் இந்துதான். ஜெயந்தி எனக்கு கல்யாண பத்திரிகை கொடுத்தார். சர்ச் பெயர் இருந்தது. நான் மனமில்லாமல் கல்யாணத்திற்கு போனேன். ஒரு புத்தகம் பரிசாக கொடுத்தேன். இருவரும் என்னை உபசரித்தார்கள். விருந்து தடபுடலாக இருந்தது. என்னால் சாப்பிட முடியவில்லை. எல்லாம் நான்வெஜ். நான் எழுந்து கை கழுவி விட்டு வெளியே வந்தேன். நான் ஜெயந்தி செய்த குற்றத்திற்கும் சேர்த்து கை கழுவினேன். காதல் என்பது ஆழமானதாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து வைத்திருக்க வேண்டும். வெறும் காம இச்சை காதல் ஆகாது. காதல் தெய்வீகம். காதலுக்கு உதவி செய்ய கொடுத்து வைத்திருக்க வேண்டும். முடிந்தவரை காதலுக்கு முழு ஆதரவு தர வேண்டும். அவர்களுக்கு பிரச்சனை என்றால் நாம் தான் உதவ வேண்டும். என்ன செய்வது? ஜெயந்தி செய்தது அப்பட்ட துரோகம், பெரும் தவறு. எனக்கும் ஜெயந்தி மீது இருந்த நட்பு கை கழுவுவதோடு முறிந்தது. ஆம், சேகர் மரணத்திற்கு ஜெயந்திதான் மூல காரணம். இது மன்னிக்க முடியாத குற்றம். இல்லை, துரோகம். துரோகம் மட்டுமே. சேகரின் ஆத்மா சாந்தி அடையுமா?